செமிகண்டக்டரி பாகுபலி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ராஜமௌலி சாரும் பிரபாஸ் மட்டும் இருந்தா போதும். மகிமதி மாதிரி ஒரு கோட்டை விற்கும் ராஜமௌலி சாரும் அதே மாதிரிதான் இந்த செமிகண்டக்டர். இது என்ன இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலகத்தையே மாத்திட்டு இருக்கிற செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரினா என்ன, நான் டெய்லியும் பேசுற VLSI இண்டஸ்ட்ரினா என்ன, ரெண்டும் ஒன்னா? அப்சல்யூட்லி நோ. இன்னைக்கு த செமிகண்டக்டரி பாகுபலி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஏன் இது ரெண்டும் வேறன்னு சொல்றேன்னா, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய எக்கோசிஸ்டம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு செக்டார் இல்ல ஃபீல்டு தான் இந்த VLSI. அதுதான் நம்ம டெய்லியும் VLSI இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, இந்த பாகுபலி கதைக்கு வருவோம். ஏன் பாகுபலி கதை? நம்ம இதை கதையா பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா இதை மறக்காது. ஒரு சிம்பிளான கதையை சொல்றேன். ஸோ செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டத்தை ஃபுல்லா பார்ப்போம். சின்ன ஸ்டோரி தான், படம் பார்த்து கதை சொல், அவ்வளவுதான். ஸோ பாகுபலி மாதிரி ஒரு பெரிய மூவி எடுக்கிறதுக்கு ராஜமௌலி சாரும் பிரபாஸ் மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, நிறைய டீம்ஸ் வேணும்ல. அதே போலதான் இங்கேயும் செமிகண்டக்டர்னு ஒரு பெரிய எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கு VLSI மட்டும் இருந்தா போதாது, அதுக்கு நிறைய டீம்ஸும் இருக்கு. இந்த பக்கம் மூவி, அதோட கம்பேரிட்டிவ்லி இங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பத்தி சொல்ல போறோம். சிம்பிளா சொல்லணும்னா இதுல மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. அதுல மொத்தம் 7 பில்லர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 பில்லர்ஸ் தான் முக்கியமா இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியே எல்லாமே. அந்த 7 பில்லர்ஸை நான் இப்ப சொல்றதை விட ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மூவிக்கு என்னெல்லாம் முக்கியமான விஷயம்? ஒன்னு பிரெயின், இந்த ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாம் வரும், அது ஒண்ணு. ரெண்டாவது ப்ரொடக்ஷன் செட்ஸ் அண்ட் ரிக்ஸ். மூணாவது த ஆர்ட் கோர் ஃபிலிமிங், அதாவது திரைக்கதை வேணும், என்ன வேணும்ன்றது வேணும். அடுத்தது அந்த படத்தை எதில் பிடிப்பாங்க? அந்த கேமரா மாதிரி எக்யூப்மெண்ட்ஸா இருக்கு, அதுதான். அடுத்தது என்ன பண்றாங்க? அந்த ஃபிலிமை லைவா ஷூட் பண்றாங்க. ஸோ படப்பிடிக்க பண்றாங்க. ஸோ இது 3த்தை வச்சுதான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில கம்பேரிட்டிவ் பண்ணி சொல்ல. இங்க ஸ்கிரீன் பிளே அண்ட் பிரெயின்ஸ் சொன்னதுதான் இங்க டிசைன், இங்க ப்ரொடக்ஷன் செட்ஸ் அண்ட் ரிக்ஸ் சொன்னதுதான் இங்க ரிசோர்சஸ், இங்க ஆர்ட் கோர் ஃபிலிமிங் சொன்னதுதான் இங்க ப்ரொடக்ஷன். ஸோ நம்மளுக்கு 3 ஃபேஸ் புரிஞ்சிருச்சு. என்னென்ன ஃபேஸ் செமிகண்டக்டர்ல? ஒன்னு டிசைனு, இன்னொன்னு ரிசோர்சஸ், இன்னொன்னு ப்ரொடக்ஷன். இது 3 ஃபேஸ் வச்சுதான் மொத்தம் 7 பில்லர்ஸ் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்றேன். 3 ஃபேஸஸ் 7 பில்லர்ஸ் சொன்னல, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன? இங்க ஸ்கிரீன் பிளே அண்ட் பிரெயின்ஸ், இங்க டிசைன்னு சொன்னல. சரி, ஒரு மூவி எடுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரி சோர்ஸ் தேவை. ஸோ இங்க ஸ்டோரி சோர்ஸ் தான் இங்க IP ப்ரொவைடர்ஸ். ரெண்டாவது அது விஷுவலாக்க VFX மாதிரி ஒரு டூல்ஸ் வேணும், அதுதான் இங்க EDA டூல்ஸ். மூணாவது ஒரு டைரக்டர்ஸ் வேணும், அதுதான் இங்க கோர் டிசைன் இன்ஜினியர்ஸ். ஸ்டோரி சோர்ஸ்ன்னு சொன்னல, ஸ்டோரி சோர்ஸ்னா என்னன்னா, இப்ப இந்த பாகுபலி மாதிரி ஒரு பெரிய மூவிக்கு மகாபாரதம் இல்லைன்னா ராமாயணம் மாதிரி ஒரு பெரிய சோர்ஸ்ல இருந்து அதை இன்ஸ்பயர் ஆகி எடுப்பாங்களே, அதே போலதான் இந்த IP ப்ரொவைடர்ஸும். IP ப்ரொவைடர்ஸ்னா என்னதான்? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இது ரீயூசபிள் லாஜிக். எப்படி நம்ம ஒரு கதையை ரீயூஸ் பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணி பண்றோமோ அதே போலதான் இங்க IP ரீயூசபிள்னா என்னன்னா, ஆல்ரெடி ஒரு லாஜிக் இருக்குது, அதை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணி நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம். அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ARM CPU, DDR, USB அந்த மாதிரி தான். ரெண்டாவது சிம்பிள், அதாவது இங்க VFX மாதிரி ஒரு டூல் வேணும்னு சொன்னல, அதுதான் இங்க EDA டூல்ஸ். EDA டூல்ஸ் என்னன்னா எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன். இது என்ன டூல்? இந்த டூலை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போறோம். ஸோ என்ன இருக்குது இதுல? எக்ஸாம்பிள் சொல்ல போனா Synopsys, Cadence, Siemens போற EDA டூல்ஸ் தான். இங்க டைரக்டர் அண்ட் டீம்ஸ். இங்க என்னன்னா கோர் டிசைன். ஸோ அந்த கோர் டிசைன் பண்றதுக்கு என்ன டீம் வேணும்? இன்ஜினியர் டீம்ஸ் வேணும். என்னென்னலாம் பார்த்தோன்னா ASIC, SOC, FPGA. ASICனா அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேஷன் சர்க்கியூட், FPGA ஃபீல்டு ப்ரோக்ராமபிள் டேட்டா அரே, SOCனா சிஸ்டம் ஆன் சிப். இதை பத்தி ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக லேட்டரா பார்ப்போம். அவ்வளவுதான், ஃபேஸ் 1 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபேஸ் 2க்கு வந்துட்டோம். அதாவது கதை ரெடி, VFX மாதிரி டூல் ரெடி, டைரக்டர் டீம்ஸ் ரெடி. அடுத்தது என்ன வேணும்? செட்டுக்கு தேவையான பொருள்லாம் வேணும், IMAX கேமராஸ்லாம் வேணும். அதை நம்ம இங்க பார்த்தோம்னா IP ப்ரொவைடர்ஸ் ரெடி, EDA டூல்ஸ் ரெடி, கோர் டிசைனர்ஸ் ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மெட்டீரியல் சப்ளைஸ் தேவை, எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. இங்க ப்ரொடக்ஷன் செட்டு தான் இங்க மெட்டீரியல் சப்ளையர்ஸ் சொல்றோம். இங்க IMAX மாதிரி கேமராவை தான் இங்க எக்யூப்மெண்ட் மேக்கர்ஸ் சொல்றோம். ஸோ செட்டு எதுக்கு தேவை? மகிமதி மாதிரி ஒரு கோட்டை வேணும்னா அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மளுக்கு வேணும்ல, அதே போலதான் இங்க மெட்டீரியல் சப்ளைஸ் வேணும். அது என்னது? சிலிக்கான் வேப்பர், கேசஸ் அந்த மாதிரி பொருள்லாம். எப்படி ஒரு பிரதானமான ஸ்டோரி எடுக்க IMAX கேமரா வேணுமோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்க எக்யூப்மெண்ட் மேக்கர்ஸ் வேணும். அது என்னன்னா ASML லித்தோகிராஃபின்றதெல்லாம். அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நானோஸ்கேல்ல பிரிண்ட் பண்ண ஒரு மிஷினரிஸ் எல்லாம் வேணும், அதுதான் இது. மூணாவது ஃபேஸ் நம்ம இங்க ப்ரொடக்ஷன் சொல்றோம். மூவில பார்த்தோன்னா ஃபிலிம் ஆர்ட்கோர்னு சொல்றோம், இங்க ப்ரொடக்ஷன் சொல்றோம். மொத்த சிஸ்டமும் ரெடி இப்போ. பட் ஆனால் அதை நம்ம லைவா படம் முடிக்கணும்ல மூவில, அதே போலதான் இங்க. ஸோ இங்க எப்படி நம்ம மகிமதி செட்ல பண்றோமோ அதே மாதிரி தான் இங்க ஃபவுண்டரி இல்லைன்னா ஃபேப்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னா, அதாவது சாம்சங் ஃபவுண்டரி, இன்டெல் ஃபவுண்டரி, TSMC இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் தான்
இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுதான் நம்ம பிசிக்கலா ஒரு வேப்பரா மாத்தோம். அதுக்கு இந்த ஃபேப்ரிகேஷன் ஒரு இடம் வேணும். அங்கதான் இது ரியலா வருது. லாஸ்ட் பில்லர் 7, அதாவது படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த படத்தை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ண முடியுமா? அதுக்கு நம்ம எடிட்டிங் இருக்குது, பேக்கேஜிங் பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல. அதே போலதான் நம்ம இங்க பார்த்தோன்னா செமிகண்டக்டர்ல என்னன்னு பார்த்தோன்னா OSAT அண்ட் பேக்கேஜிங் சொல்றாங்க. இப்படி நம்ம ஃபைனல் தியேட்டர் ஃபிலிம் பாக்ஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இங்க OSAT என்னன்னா அவுட் சோர்ஸ் செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்ட். இங்க எப்படி எடிட் பண்ணி அந்த மூவி ரிலீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தான் இங்க சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு பேக்கேஜ் பண்ணிட்டு வெளியே அனுப்புறாங்க மார்க்கெட்டுக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா ஒன்று தெரிஞ்சுக்கணும், தியேட்டர் அண்ட் ஃபேன்ஸ். அதே போலதான் இங்க என்ன சொல்ல வரோம்னா, எப்படி இந்த படம் முடிஞ்சிட்டு தியேட்டர்ஸ்ல வெளியே வருதோ ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களோ அதே மாதிரி தான் இது எம்பெடட் சிஸ்டம், IoT, PCB டிசைன்ஸ், AI அண்ட் டேட்டா, ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது எப்படி நம்ம படம் பார்க்க போறோமோ அதே மாதிரி தான் இவங்களும் யூசர்ஸ் தான். இவங்க மூலமா தான் வெளியே வருது எல்லாமே. நம்ம இவ்வளவு தூரம் பார்த்த நம்ம ஃபேஸஸ் அந்த ஸ்டோரியை நான் ஃபுல்லா ஒரு கதை மாதிரி சிம்பிளா சொன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே புரிஞ்சிடும். இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? பிரெயின். அதாவது ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்டர் வேணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இருக்குது. ஸோ மூவிக்கு பிரெயின் எப்படியோ அதே மாதிரி தான் சிப்புக்கு பிரெயின் வந்து இந்த ஃபர்ஸ்ட், அதாவது IP ப்ரொவைடர்ஸ், EDA டூல்ஸ் அண்ட் கோட் டிசைன் தான் நம்ம ஏரியா VLSI. ரெண்டாவது ஃபேஸ் ஸ்டோரி ரெடி, டைரக்டர் ரெடி. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மகிமதி மாதிரி ஒரு கிங்டம் வேணும். அதுக்கு காஸ்டியூம் வேணும், வெப்பன்ஸ் வேணும், கேமரா வேணும், மிஷின்ஸ் வேணும். அதுதான் இங்க ரிசோர்ஸ் ஃபேஸ்னு சொல்றோம். நம்மளுக்கு என்ன வேணும்? மெட்டீரியல் சப்ளைஸ் வேணும், எக்யூப்மெண்ட் மேக்கர்ஸ் வேணும். மூணாவது ஃபேஸ் இப்ப எல்லாமே ரெடி, ஸ்டோரி இருக்கு, டைரக்டர் இருக்கு, செட் இருக்கு, கேமரா இருக்கு. அப்ப ஆக்சுவல் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்ல. அதுதான் இங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன் ஃபேஸ்னு சொல்றோம். ப்ரொடக்ஷன் ஃபேஸ் என்ன சொல்றேன்? அதனால ஃபவுண்டரி ஃபேப் வருது அண்ட் OSAT பேக்கேஜிங்லாம் வருது. சோ பாகுபலின்றது ஒரு மூவி மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய டீம் தான். எப்படி பாகுபலி மூவிக்கு ராஜமௌலி சாரோ அதே மாதிரி தான் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம VLSI டிசைன்ஸ். ஆனா ராஜமௌலி சாரால மட்டும் முடியாது, எல்லாருமே டீமா வேணும்ல. அதே போலதான் இங்க VLSI டிசைன் சொல்ல முடியாது, மத்தவங்களும் வேணும். VLSI பத்தி நான் டெய்லியும் 200 days சேலஞ்ச் சொல்லிட்டு டெய்லியும் ஒரு சீரிஸ் தான் நான் கண்டக்ட் பண்றேன். ஸோ சீரிஸ்ட பார்க்கும்போது VLSI பத்தி நம்ம ஸ்டெப்பா ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பத்தி இப்ப சொன்னது எல்லாமே தெளிவா ஒவ்வொன்றா பார்ப்போம். அண்ட் VLSIயும் நம்ம டீப்பா பார்க்க போறோம். நம்ம இப்ப ஃபேஸ் 1ல இருக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பார்ப்போம்.